உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, இருந்து என்ன யூஸு? காலையில் வச்சு அலாரத்துக்கு பயந்து அந்த ட்ரீமை விட்டுடுறோம். நைட்டில் நம்ம எல்லாரும் எலான் மஸ்க் மாதிரி பிளானை போடுவோம், தட்டுறோம், தூக்குறோம், சரிச்சிடுறோம், பிடுங்கிடுறோம்னு. ஆனால் காலையில் நல்லா பெட்ஷீட்டை போத்தின்னு தூங்கின்னு இருப்போம். அப்புறம் எப்படி? நமக்கு பிரச்சனை டேலண்ட் இல்லை, இதுதான். காலையில் அலாரம் அடிக்கும் போது 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுறோம் பாரு, அந்த 5 நிமிஷம் தான் நம்ம லைஃபோட பிக்கெஸ்ட் ஸ்கேமே. ஒரு விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. வரிசையாக அலாரம் வச்சு என்ன பிரயோஜனம்? 5 மணி, 5:10, 5:05, 5:25, 5:30 போயிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் எழுதிக்க மாட்டோம். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? வீட்டில் எல்லாரும் 1 by 1 வந்து முறத்தால செருப்பால தொடப்பக்கட்டையால அடிச்சா கூட அந்த பெட்டை விட்டு ஏந்துக்க மாட்டோமே. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இன்னைக்காச்சும் நைட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்கிடலான்னு சொல்லிட்டு போய் தூங்க போவோம். தூங்கிடுவ. நைட்டு 11 மணிக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணுவேன். சக்சஸ் ஹேபிட்ஸ் ஆஃப் மில்லினரிஸ், வேக் அப் அட் 4 AM சேலஞ்ச், டிசிப்ளின் இஸ் எவ்ரிதிங். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஏன் சொல்லிப்ப, ஃப்ரம் டுமாரோ லைஃப் சேஞ்ச். விடிஞ்சிரும், 4 மணி ஆகிடும், அலாரமும் அடிக்கும். அந்த தூக்கத்துலேயும் மைண்ட் வாய்ஸ் சொல்லினே இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வேக் அப் எர்லியர். ஆனால் பாடி வாய்ஸ் சொல்லும் பாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன அப்படின்னு பத்துனே இருப்பேன். நமக்கு ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்குது ப்ரோ, ஆனால் நீ இந்த பெட்டுக்கு லாயல்ட்டியாக இல்லாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆனால் நடக்கும். இந்த ஜிம் மெம்பர்ஷிப் காமெடின்னு ஒன்று இருக்குது. ஜனவரி 1 வந்தால் போதும், நியூ இயர் நியூ மீ. அதே மீ தான், ஓல்டு மீ தான் நீ, நியூ மீலாம் இல்லை. உடனே ஜிம் மெம்பர்ஷிப்பு ஃபுல் இயர் பே பண்ணிடுறது. 3 நாள் பீஸ்ட் மோடு. என்ன பீஸ்ட் மோடு? செல்ஃபி தான், ஸ்டோரி தான், இல்லை ஹேஷ்டேக் வேறு, கிரிண்ட் நெவர் ஸ்டாப். என்ன கிரிண்ட் நெவர் ஸ்டாப்பு? ஜிம்மு வாசல் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கொழுக்கட்டை, போண்டா, பஜ்ஜி, முட்டை பப்ஸு எல்லாத்தையும் வாயில் போட்டு கிறுக்கு 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 கிரிண்டு பண்ணிட்டு வீட்டுக்கு போய் 10 தூங்கிடுவேன். இல்லை எங்கே நீ கிரிண்டு நெவர் ஸ்டாப்பு? இதில் 4வது நாள் மசில் பெயின், 5வது நாள் ரெஸ்ட் மோடு, 6வது நாள் பாடி ரெக்கவரி மோடு. இது போட்டுனேரு, 1 மாதம் ஓடிடும். ஜிம் ட்ரெயினரே போஸ்டர் அடிச்சு ஓட்டுற நிலைமைக்கு வந்துடும். காணவில்லை. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கும் போஸ்ட் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்கு தான் இந்த ஏற்பாடுலாம். ஜிம் மெம்பர்ஷிப் கார்டு ஒரு மூலையில் குப்பை மாதிரி கிடக்கும். அதில் 1 மில்லிமீட்டருக்கு டஸ்ட் லேயர் ஃபார்ம் ஆகி கிடக்கும். இந்த டம்பிள்ஸோட வெயிட்டை விட நீ சொல்கிற எக்ஸ்கியூஸோட வெயிட்டு தான் ஜாஸ்தி. கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வரமாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. சரி, கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ண பிளான்லாம் வச்சுருப்பேன். ஒரு 50 ஸ்கிரிப்ட், 20 ரீல்ஸ் ஐடியா எல்லாமே வச்சுருப்பேன். ஆனால் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணுறேன்ட்டு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிப்ப பாரு, 30 நிமிஷம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நீயே உன் எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு சரி இன்றைக்கி மூடு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். மூடு வரணும்னா ஆக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வேணும். நானே இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக யோசிச்சுன்னு இருந்தேன். எடுக்கலாமா வேணாமா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் பொத்து எடுப்போம் அப்படின்ட்டு நானே எனக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருந்தேன். பின்மண்டியில் புளிச்சுன்னு ஒரு அடி, போய் ஒழுங்காக எடு. ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நமக்குள்ளே எல்லாமே க்ரியேட்டிவ்லாம் இருக்குது, நம்ம எல்லாமே க்ரியேட்டிவ் பர்சன் தான். ஆனால் கன்சிஸ்டன்சி தான் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ஜாக் பாட்டு. மோட்டிவேஷன்லாம் ஒரு போனஸ் மாதிரி தான். இதில் ஒரு பாயிண்டில் நீ புலம்ப போகிறன்னு முடிவு பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, முன்னாடி எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வந்தாலுமே வேலைக்கு ஆகாது. ஸோ நீ ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அதான் சரி. இந்த கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப டேஞ்சரான மேட்டர். இந்த பெட்டு கம்ஃபர்ட்டு, ஏசி கம்ஃபர்ட்டு, இந்த ஸ்க்ரால் பண்ணுற கம்ஃபர்ட்டு, இதில் மாட்டிக்கின்னு வச்சுக்கேன், நீ எப்பவுமே அப்படியே தான் இருப்ப. இதில் என்ன ஆகும்னா உன்னோட ட்ரீமு அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும், க்ரோத்தும் அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். எப்படியும் நம்ம பிரெயின் எதை சூஸ் பண்ணுது? கம்ஃபர்ட் ஜோனை தான். இப்படி இருந்தால் ரிஸ்க் எடுக்க பயம் தான் வரும். ஜாப் ரிசைன் பண்ணால் என்ன ஆகும்? பிஸ்னஸில் தோற்று போயிட்டேன்னா என்ன ஆகும்? இப்போ எடுக்க போகிற வீடியோ ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்படிப்பட்ட பயம்தான். இப்படி ஃப்ளாப் ஆகிறது நினச்சி பயந்து நம்ம எதையுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். சரி ஏதோ நம்ம கிடைச்ச வேலை பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று முயற்சி பண்ணும்போது வீட்டில் சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஜாப் தான் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மைண்டில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டு வச்சுருப்போம். ஆனாலும் பண்ண முடியாது. ஏன்னா இஎம்ஐ, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளை வந்து பிளாக் பண்ணும். இதில் 3 விஷயம் நடக்கும். 1 காம்ப்ரமைஸு, 2வது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எய்ம் கோல் எல்லாமே வந்து கத்திக்கிட்டு கிடக்கும், 3வது சோம்பேறித்தனம். இந்த உண்மையை மட்டும் யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது. நம்ம எப்போவுமே எல்லாருக்கும் மோட்டிவேஷன் வீடியோ ஷேர் பண்ணுவோம், டிசிப்ளின் இஸ் கீ அப்படின்னு கேப்ஷன் போட்டு. ஆனால் நம்ம அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறோமா? டிசிப்ளின் இஸ் கீ, அந்த மேட்டர் மிஸ் ஆகும். நம்மக்கிட்ட இருக்க டேலண்ட்லலாம் எந்த குறையுமே இல்லை,
குறை எங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல். அதுக்கு தடையாக இருக்குது இந்த அடிக்ஷன்ஸ் தான். நம்மளோட மொபைல் அடிக்ஷன்ஸு, அதுக்குள்ளே இருக்க சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸு. இப்போல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் எபிசோட்ஸ் கூட ஸ்கிப் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனால் ட்ரீமை வந்து ஈஸியாக போஸ்ட்மான் பண்ணிடுறோம். யாருமே நமக்கு சூனியம் வைக்க வேணாம், நம்மளே நமக்கு வச்சுக்கலாம். சக்ஸஸ் எப்பவுமே உடனே வந்துடாது. அது லேட்டாக வரதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் லேட்டாக ட்ரை பண்ணுறது தான் ப்ராப்ளம். பெருசாலாம் பேசவே கூடாது. டெய்லி சின்னதாக ஒரு ஆக்ஷன் இருந்தாலே போதும். பிக் ட்ரீம் சொல்கிறது ஈஸி, ஆனால் டெய்லி டிசிப்ளின் தான் ரொம்ப கஷ்டம். காலையில் ரொம்ப நேரம் தூங்குறது முக்கியம் இல்லைன்னு நினச்சா தான் நீ வெற்றியை நோக்கி ஓட முடியும். உன்னோட பிரெயினையும் தாட்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் வீடியோலாம் தேடாத. உன்னை சுற்றி நடக்கிற விஷயத்த பாரு, உன் ஃபேமிலியோட ஸ்ட்ரகிளை பாரு, நீ கடந்து வந்த பாதையை பாரு. அதுவே உன்னை மோட்டிவேட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு நீ ஆக்ஷனை போடு, அப்போ தான் வெளியேந்து ரியாக்ஷன் வரும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்த்து பத்திரம். டாட்டா.